Hi friends, welcome back to my channel. I hope நீங்க எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பாத்தீங்க அப்படினா நம்ம வந்து weight loss பண்ண போறோம்னு சொல்லிருந்தேன். எப்படி weight loss பண்ண போறீங்க அத பத்தி ஒரு லாங் வீடியோ சொல்லுங்க சிஸ்டர். எத்தனை டே அப்படினு கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஷார்ட்ல. என்னன்னா 100 days இந்த weight loss challenge வந்து நான் எடுத்துர்க்கேன். என்னால இந்த 100 daysல வந்து 8 kg கண்டிப்பா வந்து என்னால ரெடியூஸ் பண்ண முடியும். நான் ஒரு நம்பிக்கை வைக்கிறேன். ஹோப் நான் நம்பிட்டு இருக்கேன் நீங்க. சோ மினிமம் ஒரு 5 kg ஆக வந்து நான் weight loss பண்ணிடுவேன். அதுக்கான எஃபெக்ட் வந்து போடுவேன். அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன ஃபுட் எடுப்பீங்க அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் என்னோட ரிப்போர்ட் என்ன வந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ரிப்ளை பண்ணிடுறேன். என்னோட ரிப்போர்ட் என்னன்னா, நான் வந்து ரீசெண்டாக 8 monthல வந்து 22 kg வந்து இன்க்ரீஸ் ஆனதுனால ஓவர் வெயிட் ஆயிடுச்சு. அதனால வெயிட் லாஸ் பண்ணுங்க, அப்போதான் பேபி வந்து நிற்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ பேபி பிளான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்றனால வெயிட் லாஸ் பண்ணணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டேன். இதில் நான் டெஸ்ட் பண்ணதில் வந்து கர்ப்பப்பை நல்லா இருக்கு, HPO ஹார்மோன் லெவல் எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. ஸோ இதில் வந்து எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. பெரோட்டின் ஒரே ஒரு ஹார்மோன் மட்டும் ஜஸ்ட் 1 பாயிண்ட் ஏறி இருக்கு. அந்த ஒன்னே மட்டும் தான் ஒரு பாயிண்ட் இருக்கு. அது ஒரு பெரிய இஷ்யூவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, பீரியட்ஸை வந்து ஒரு 3 month ரெகுலர் பண்ணணும், அதுக்கடுத்து பேபி வந்து ஆட்டோமேட்டிக்காக நின்றோம். ஸோ நீங்கள் வந்து பீரியட்ஸ் வந்து இப்போ 2 month கேப் ஆனனால பீரியட்ஸ் வந்து 3 month ரெகுலர் ஆக்குங்க. அது நம்ம ஃபர்ஸ்ட் ரெகுலர் ஆக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் தான் இது வந்து நடக்கும். உங்கள் பாடி வந்து ஓவர் வெயிட்டாக இருக்குது. ஒருத்தவங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது நான் ஹைட்டை விட வெயிட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறேன். பிகாஸ் நான் வந்து ஒரு 70 கிலோ இருக்கணுமா, நான் வந்து 80 கிலோ கிட்ட இருக்கிறேன். ஸோ அதனால நான் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி 58 kg இருந்தேன். அது ரொம்ப வெயிட் கம்மி தான். பட் இருந்தாலும் அது எனக்கு கொஞ்சம் ஓகே, லைட்டாக வெயிட் போடுவோன்னே. அப்புறமா வெயிட் ஏறணும்னு நினச்சி நான் சாப்பிட்டது. ரீசெண்டாக எனக்கு வந்து ஒரு 6 monthக்கு அப்புறம் தான் அதில் ரிசல்ட் வந்து எனக்கு அதிகமாக காட்ட ஆரம்பிச்சிச்சு. நான் வெயிட் ஆகணும்னு சாப்பிட்டேன், ஆனால் அது வந்து அப்போ காட்டல. 6 month அப்புறம் வந்து அதோட வெயிட்டை வந்து காட்ட ஆரம்பிச்சிச்சு பாடி. இப்போ வந்து நான் வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னுடைய வெயிட் வந்து லாஸ் ஆன மாதிரியே தெரியாது. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, 100 days வந்து நம்ம வெயிட் லாஸ் ஆன மாதிரி தெரியாது, பட் வெயிட் லாஸ் வந்து காட்டும் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா நான் வெயிட் கெயின் ஆனதை வச்சு சொல்கிறேன். ஆல்ரெடி நான் வந்து வெயிட் கெயின் ஆகிறதுக்கு முன்னாடி வெயிட் லாஸ் பண்ணேன். அந்த வெயிட் லாஸ்க்கு முன்னாடி வெயிட் கெயினாக தான் இருந்தேன் காலேஜ் படிக்கும் போதெல்லாம். என் ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து என்னை இன்ஸ்டாவில் கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் இவளா அப்படின்னு டவுட்டே ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு 2 நேம் இருக்குது. அதை இன்ஸ்டாகிராமில் இன்னொரு நேமில் ஓப்பன் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கெல்லாம் ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, நானா அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன் அப்படின்றது தான் உங்களுடைய தாட்டு. ஸ்கூலில் நல்லா கொழுப்பு முழுக்குன்னு தானே இருந்தேன், காலேஜில் கூட குழந்தை தானே இருந்தேன். எப்படி வெயிட் லாஸ் பண்ணேன்? ஜஸ்ட் நான் வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டேன் எனக்கு வெயிட் லாஸ் பண்ணணுன்ற டைம். இப்போ நான் வந்து ஓவர் வெயிட், ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது 76 இருந்தேன். இப்போ அதையும் தாண்டி 80 இருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணி திருப்பி வெயிட் கெயின் ஆகிட்டு இப்போ நான் திருப்பி வெயிட் லாஸ் பண்ண போகிறேன். வெயிட் லாஸ் வெயிட் கெயின் வந்து எனக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது. இதை வெயிட் லாஸ் பண்ணுறதும் சரி வெயிட் கெயின். ஆனால் இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபுட்டு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு ஃபுட்டுக்கு டைம் டேபிள் வச்சுப்பில்ல, நீ இதெல்லாம் சாப்பிடுவேன் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், அந்த ஃபுட்டோடைய டைம் டேபிள் கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, காமனாக சொல்கிறது, இன்னைக்கு நான் வந்து என்ன சொல்கிறேன், ஒரு காலிஃப்ளவரு க்ரீன் கேப்சிகோ சொல்லுவோம்ல, ஸோ அது வந்து எடுத்திருக்கேன். அதே மாதிரி பாவக்காய் எடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. பாவக்காய் பிடிக்க சிம்பிளாக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதை நீங்கள் மார்க்கெட்டில் போய் நாளைக்கு அதே நீங்கள் செய்யணுன்னா மார்க்கெட் போவீங்க, அலைச்சல் ஆகும். உங்கள் வீட்டில் அது மற்றவங்களுக்கு பிடிக்காம கூட இருக்கலாம் சில பேருக்கு பாவக்காய். அப்படிங்கும் போது உங்கள் ஒரு ஆளுக்காக அதை செய்யணுமான்னு சொல்லி கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் வரதான் செய்யும். அதுக்கு நான் சிம்பிளாக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அது இதெல்லாம் வந்து இதுதான் நான் சாப்பிட்றதா நீங்கள் சாப்பிட்ணும். வெயிட் லெஸ் பண்ணுறவங்க அவங்க சாப்பிட்றதா நம்ம சாப்பிட்ணும். வெயிட் கெயின் பண்ணுறவங்க அவங்க இது பண்ணுறது தான் இது பண்ணணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. சிம்பிளாக சொல்கிறது என்னென்னா, உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை மட்டும் லிமிட்டாக எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் என்ன சமைக்கிறீங்களோ அதை மட்டும் லிமிட்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நானே ஹஸ்பண்ட் இருக்கோம். நாங்கள் 2 பேருமே எனக்கு குக்கிங் பண்ணுறதுக்கு வெயிட் லாஸ் பண்ண போகிறேன்னு பிளான் பண்ணிட்டேன். ஒரு பொரியல் இருக்கும், 2 வெஜிடபிள்ஸ் கம்பல்சரி நான் ரெடி பண்ணுவேன். அதில் ஒரு பொரியல் ஒரு கூட்டு இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஒரு நாளைக்கு நான் வந்து 200 ஆயில் தான் வந்து குக் பண்ணவே எடுத்துக்க போகிறேன். இது கேட்குறதுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கலாம், ஆனால் 2 மெம்பர்ஸ்க்கு அந்த ஆயில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு போதுமானது. அதே மாதிரி மார்னிங் என்ன செய்றீங்களோ அதை வந்து ஈவினிங்கும் வச்சுக்க பாருங்க. ஈவினிங் என்ன செய்றீங்களோ அது நைட்டுக்கே வச்சுப்பாங்க. நாங்கள் மோஸ்ட்லி அதேவே வந்து நைட் வரைக்கும் வச்சிடலாம் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னுச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அதே எடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக எடுத்துக்கோங்க, ஆயில் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அது போதுமானது. மார்னிங் வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, லைட் வெயிட்டு அண்ட் ப்ரோட்டீன் இருக்கணும்.
உங்கள் உணவில் வந்து புரோட்டீன், கால்சியம், ஃபைபர் இது மூணுமே வந்து கண்டிப்பாக இருக்கணும். கால்சியம் லெவல் கம்மியாக இருந்தால் ஓகே தான், ஆனால் கால்சியம் சுத்தமாக இல்லாமலையும் இருக்கக்கூடாது. இதையும் பார்த்துக்கோங்க. இது மூணுமே நம்ம ஃபுட்டில் டெய்லிக்கும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ப்ரோட்டீன் மார்னிங் எடுத்திங்கன்னா ஜீரணம் ஆகிடும். அதனால மார்னிங் வந்து மேக்ஸிமம் ப்ரோட்டீன் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கர்ப்ஸ் வந்து ஈவினிங் எடுத்துக்கோங்க, நைட் எடுத்துக்காதீங்க, வெயிட் கெயின் ஆகும். அதுக்கு வந்து கோதுமை மாவு நைட்டு டெய்லிக்குமே வந்து சப்பாத்தி அப்படி இல்லைனா ஃப்ரூட் சாலட்டோட நிப்பாட்டிடுங்க. வேறு எதுவுமே வந்து எடுத்துக்காதீங்க. தோசை அதெல்லாம் வேண்டாம். மார்னிங் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. லஞ்சை கூட ஸ்கிப் பண்ணிவிட்டு லஞ்சில் தோசை கூட விட்டு சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் நைட்டுக்கு கம்பல்சரி சப்பாத்தி எடுக்க முடியல, வெப்பாக இருக்குது அப்படின்னா ஃப்ரூட் வந்து எடுத்துக்கோங்க போதும். அப்படி இல்லை அப்படின்னா வெஜிடபிள், சிக்கன் ப்ரோட்டீன் அதிகமாக உள்ள ஒரு ஃப்ரூட், ஒரு நான்வெஜ்ஜு. நாங்கள் வெஜிடேரியன், ஸோ நான் அது வந்து வீடியோஸில் காட்ட மாட்டேன். நீங்கள் வெஜிடேரியன் தான் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான்வெஜ் வேணும் அப்படின்னாலும் இதுக்கு ஆப்போசிட்டாக இதை எடுத்துக்கோங்க, நான் சொல்கிறேன் வீடியோவில். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்து தயவுசெய்து நைட் எடுக்காதீங்க. நைட் எடுத்திங்கன்னா ஓவர் வெயிட் விழுந்துடும். சில பேர் வெயிட் லாஸ்க்கு சிக்கன் எடுப்பாங்க, அது வந்து வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்காக மட்டும்தான் எடுப்பாங்க. வெயிட் லாஸ் பண்ணவும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஈவினிங் வந்து அந்த சிக்கனு, ஃபிஷ் ஃப்ரை அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் ஈவினிங் எடுத்துக்கோங்க. நைட் வேண்டாம். லைட் வெயிட் ஃபுட் எடுத்துக்கோங்க. ஒரு 7 மணிக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிடும். 7-7:30 தான் நம்ம டைமிங்கு. அதுக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாப்பாட்டு முடிச்சுட்டு உட்காரக்கூடாது, ஜஸ்ட் வாக் பண்ணணும். நான் வந்து அப்படி தான் பண்ணுவேன். இப்போ வந்து ஃபஸ்ட்லாம் வெயிட் கெயின் ஆகிறதுக்காக உட்காந்துருந்தேன். இப்போ அப்படி கிடையாது. சாப்பிட்டுட்டு ஒரு வாக் பண்ணுவேன். அதே மாதிரி ஈவினிங் நமக்கு கண்டிப்பாக தூக்கம் வரும், சொல்லவே வேண்டாம். என்னோடய ஹஸ்பண்ட்லாம் வந்து அவர் தூங்குறேன்னு என்னை கூப்பிட்டு படுபடு சொல்லி படுக்க வச்சதுலாம் உண்டு. இப்போலாம் அப்படி கிடையாது. ஸோ அதை அப்படியே மாற்றிக்கணும். ஏதாச்சும் வேலை கிச்சனில் ஏதாச்சும் நோண்டுறது, பாத்ரூம் கழுவுறது, எப்படி ஏதாச்சும் வேலை க்ளீனிங் ஒர்க் ஏதாச்சும் பண்ணிகிட்டே இருங்க. ஆனால் சுமையாக இருக்காமல் பாடியை வந்து ஆக்டிவாக வந்து வச்சுக்கோங்க. அது மூலமாக வந்து வெயிட் லாஸ் ஆகும். அப்புறம் நிறைய பேர் ஓவர் ஒர்க் அவுட்டு எக்ஸசைஸில் தயவுசெய்து பண்ணாதீங்க. என்ன ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 100 days நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓவராக வந்து எந்த பார்த்து இன்னொருத்தவங்கள்ட்டே பார்த்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். என்ன பண்ணணுன்னே தெரியாது, பாதியில் ஸ்டாப் ஆகி பண்ணிடுவீங்க. அந்த தப்பை வந்து பண்ண வேண்டாம். இதில் நான் என்ன சொல்ல வரேன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். சிம்பிளாக என்னை பார்த்து ஃபாலோ பண்ணுறேன்னா ஃபாலோ பண்ணிடுங்க. இல்லை வேறு ஒருத்தவங்கன்னா அவங்கள்ட்டே வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பொருள் இருக்கணும், இல்லை வெயிட் மிஷின் தான் இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் ஃபஸ்ட்லாம் வெயிட் லாஸ் பண்ணும்போது என்கிட்ட வெயிட் மிஷினே கிடையாது, ஜஸ்ட்டு மெஷர்மெண்ட்டு. சில பேருக்கு வந்து இந்த 100 daysல வெயிட் லாஸ் ஆகும், கம்மியாக வெயிட் லாஸ் ஆகிருக்கும். ஆனால் இன்ச் லாஸ் வந்து நிறையாவே ஆகிருக்கும். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்ச் டேப் கடைகளில் கிடைக்கும். ஸோ இதான் இந்த மாதிரி இன்ச் டேப் வந்து வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பாடியை வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கணும். மெஷர்மெண்ட் நான் வந்து லாஸ்ட்டில் காட்டுறேன் என்னென்னதெல்லாம் வந்து மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத. ஸோ அங்கே வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அதை நோட் பண்ணி எழுதிக்கோங்க. டெய்லிக்குமே வந்து மெஷர்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரே நாளில் அப்படியே 1 கிராம் அந்த மாதிரிலாம் குறையாது. வீக்லி ஒன்ஸ் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும். வெயிட்டுமே வந்து என்கிட்ட மிஷின் கிடையாது, ஆனால் நான் மெஷர்மெண்ட்டில் தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணேன். இப்போ வந்து என்கிட்ட வெயிட் மிஷின் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தனால எங்ககிட்ட இருக்குது. டெய்லிக்கும் உங்ககிட்ட காட்டினாலும் இவ்வளோ வெயிட் குறையுதா அப்படின்னு சொல்லி நீங்களும் நம்புவீங்க. ஸோ அதுக்காக அந்த மிஷினை யூஸ் பண்ணுறேனே தவிர மற்றபடி அதை யூஸ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. வீக்லி ஒன்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுற பிளானில் இருந்தேன். பட் ஆடியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் இது இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, உங்களுக்கு குறைச்சிருக்கா அவ்வளோ குறைஞ்சிருக்கா, அதுக்காக அந்த வெயிட் மிஷினை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ச் லாஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் நான் வந்து ஒரு வீடியோ போடுவேன். 5 days once ஆர் 6 days once வந்து நான் வீடியோ ஷேர் பண்ணுவேன். அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும், இது பண்ணால் இது பண்ணுங்கள், அந்த ட்ரிக் மாதிரி வைப்பேன், இந்த ஃபுட்டை வந்து ஸ்டாப் பண்ணுங்கன்றதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதனால் நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இன்ச் டேப் இது வாங்கிக்கோங்க. வாட்சுமே வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கி கொடுத்தனால தான் இதை யூஸ் பண்ணுறேன். மார்னிங் வந்து ஒரு 1 hour வாக் பண்ணுங்கள் போதும். ஈவினிங் வந்து ஒரு 1/2 hour சும்மா வாக் பண்ணாலே போதுமானது. இது ஜஸ்ட்டு ஸ்டெப்பு காட்டும். நம்ம இப்படி நடந்து போயிட்டு வந்தாலும் அப்படி நடந்து போயிட்டோம்னா ஸ்டெப் காட்டுறதுக்காக கட்டிட்டு இருக்கோம். அப்படின்னு பார்த்தா வீட்டில் சும்மா ஆக்டிவாக இருக்கணும் பாடினும் போது நிறைய ஸ்டெப்ஸ் போயிடும். வாக்கிங்க்குன்னு ஒரு டைம் வைக்கும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு 1, அப்புறம் ஈவினிங் ஒரு 1/2 hour வாக் பண்ணுங்கள். இதே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு 1/2 hour வந்து சொல்லுவாங்க வாக்கிங் போனால் போதும். ஒர்க் அவுட் வந்து ஒரு 45 minutes பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இதில் நான் ஃபஸ்ட்டு வீக் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வாக்கிங் மட்டும் தான் போகிறேன். ஏன்னா நம்மளுடைய பாடி வந்து ஆல்ரெடி டைட்டாக இருக்கும். ஸோ வார்ம் அப் பண்ணிவிட்டு 1 week 7 days வந்து வாக்கிங் மட்டும் போகிறேன். Monday to Sunday வந்து வாக்கிங் மட்டுமே தான் இருக்க போகுது. இதில் வந்து எடுத்தோடனே 10,000 ஸ்டெப்லாம் சத்தியமாக முடியாது. செம்மையாக நெக் பெயின், கால் வலி எல்லாம் வந்துடும். அதனால் நம்மளால் இவ்வளோ தான் நடக்க முடியும். 1 மணி நேரத்தில் நம்மளால தான் நடக்க முடியும்னா அவ்வளோ நடங்க, அதுவே போதுமானது. மற்ற டைம் நம்ம சமைக்கும் போது சும்மா அப்படி இப்படி விளையாடு அந்த மாதிரிலாம் பண்ணனாலே பாதி குறைச்சிட்டோம்.
இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதனால 10,000 ஸ்டெப்ன்ற வேணாம். ஆனால் அதே ஸ்டெப்லேயே கவுண்டர் இன்க்ரீஸ் பண்ண வேணாம். இருக்க பூஸ்டப் வந்து கொஞ்சம் அதிகப்படுத்திக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு 6,000 ஸ்டெப் போறீங்க, நாளைக்குனா 7,000, ஒரு 4,000 ஸ்டெப் போறீங்கன்னா 5,000 நெக்ஸ்ட் அப்படி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் பாடியும் வந்து டயர்ட் ஆகாது, ஈஸியாக ஜாலியாக இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்கள் 1 ஹவரில் 4,000 ஸ்டெப் போயிருக்கீங்கன்னா நாளைக்கு அதை விட கொஞ்சம் அதிகமாக போகலாம்ல. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு ஃபர்ஸ்ட் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டீ வந்து மார்னிங் எடுத்தேன். பட் இப்போ அந்த டீ வந்து குடித்தேன் அப்படின்னா எனக்கு குடல் புண்ணாயிடும். ஆல்ரெடி எனக்கு அது பயம் இருக்குது அப்படின்றதுனால அந்த ட்ரிங்க் வந்து நான் இப்போ எடுக்க மாட்டேன். ஸ்டார்டிங்கில் அந்த ட்ரிங்க் எடுக்காமல் அறிவு ரீதியாக ஒரு சில பொருட்கள் எல்லாமே வந்து அமௌண்ட்டை காணும். சயின்ஸ் ரீதியாக வந்து சில பொருட்கள்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லது சொல்லுவாங்க. அதில் மண்டே பார்த்தீங்க அப்படின்னா வெந்தய நீர் எடுக்கணும். அதில் வந்து பசியை கட்டுப்படுத்துமா. ஃபர்ஸ்ட் 1 வீக் நம்ம இதை எடுத்துக்கலாம். பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை வந்து கொத்தமல்லி நீர் நைட்டே இதெல்லாம் வந்து ஊற வச்சிடணும். காலில் வந்து சின்னதாக அப்படி எடுத்து குடிச்சிக்கணும். கொத்தமல்லியை வந்து விதையை வந்து நம்ம யாரும் சாப்பிட முடியாது, தூக்கி போட்டுருங்க. வெந்தயம் வந்து சாப்பிடலாம். தண்ணி மட்டும் குடிச்சிடணும். அதே மாதிரி புதன்கிழமை வந்து லவங்கப்பட்டை அதையும் வந்து ஊற போட்டுட்டு மார்னிங் ஆனால் அதை கொதிக்க வச்சு தான் குடிக்கணும். நீங்க பிரஷ் பண்ணிட்டு வந்தோடனே ஹாட்டான எந்த பொருளுமே தயவு செய்து எடுக்காதீங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் சுடு தண்ணி அப்படின்ட்டு. அப்படி குடிச்சிங்கன்னா உங்க குடல் புண்ணாகி போயிடும். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர் வந்து குடிங்க, இல்லைன்னா புண்ணாயிடும். ஃபர்ஸ்ட் நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. அது என்ன தண்ணியா வேணாலும் இருக்கலாம்னு சொன்னால. ஆனா இந்த பட்டை தண்ணி குடிக்கிற அன்னைக்கு மட்டும் கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக கொஞ்சம் கிளாஸ்ல வந்து பச்சை தண்ணி குடிச்சிட்டு அப்புறமா இந்த தண்ணி குடிச்சுக்கோங்க. அப்புறம் வெள்ளிக்கிழமை வந்து ஓம நீர், அதை அந்த போட்டோ வந்து லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓமத்தை வந்து ஊற போட்டு அதை மார்னிங் அந்த தண்ணி மட்டும் குடிச்சாலும் சரி, அது ஓமத்தை சாப்பிட்டாலும் ஓகே தான். சனிக்கிழமை வந்து சோம்பு சீரகம், இது ரெண்டையும் வந்து ஊற போட்டுட்டு சோம்பு சீரகத்தை ஃபில்டர் பண்ணிட்டு அந்த தண்ணியை வந்து எடுத்துக்கோங்க. அப்புறமா வந்து வியாழக்கிழமை வந்து உலர் திராட்சை, இதையும் வந்து உலர் திராட்சை வந்து நம்ம டெய்லிக்கு கூட எடுத்துக்கலாம். பட் அவங்க அந்த சயின்ஸ் ரீதியாக அது இருக்கு அப்படின்றனால ஸோ அது சொல்லியிருக்கேன். இதுக்கெல்லாம் பெனிஃபிட் வந்து லாஸ்ட்டில் நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். இதுதான் வந்து 1 வீக் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இல்லை எல்லா லேடிஸும் இதை வந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த தண்ணி சொன்னல, இந்த தண்ணி வந்து இவ்வளோ தான் நம்ம குடிக்க போகிறோம். குடிச்சு முடிச்சோன்னா ஒரு 250 ml வந்து வாட்டர் வந்து கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியும் வந்து எடுத்துட்டு தான் நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும். ஹாட் வாட்டரு ஹூன்னு ஊதி குடிப்பலாம், அந்த சூட்டு இருந்தால் போதும். அதுக்கடுத்து நீங்கள் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா செம்மையாக வேர்க்கும். அதிலே பாதி வெயிட் லாஸ் நடந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. இதுதான் நம்ம வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் நைட் வந்து சப்பாத்தி சொல்லியிருக்கேன். சப்பாத்தி மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஆனால் கர்ப்ஸ், இந்த அரிசி மாவு தோசை, இட்லி அதெல்லாம் வேண்டாம், அவாய்ட் பண்ணிட்டேங்க. இதுதான் நான் இந்த வீக் வந்து ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். அதனால இந்த பொருள் தான் வாங்கி சமைச்சு இதுதான் அப்பெல்லாம் கிடையாது. இதை மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். வீட்டில் என்ன இருக்கோ அதை தான் சாப்பிட போகிறோம். குறைவா வந்து கொஞ்சமாக வந்து எடுத்துக்க போகிறோம், குறைவா. ஓகேங்களா. அதே மாதிரி சாதத்தை நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. விதையா இருக்க சாதத்தை சாப்பிடாதீங்க, ஜீரணத்துக்கு வராதுங்க டைம். டெய்லிக்கும் வந்து ஒரு ரெட் பனானா வந்து எடுத்துக்கணும். ஒரு பாதியாச்சும் கூட எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம வந்து டயட் கண்ட்ரோல் பண்ணும்போது மோஷன் சரியாகாது, அது ஒரு ப்ராப்ளம் ஆகும். அதனால ரெட் பனானா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மோஷன் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் நான் வந்து இப்போ இந்த வீக் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். என்னோட சேர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுதான் ப்ரொசீஜர். இதை வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் போகலாம். வார்ம் அப் வீடியோ வந்து நான் லிங்க் கொடுக்குறேன், எந்த சேனல் பார்த்து நான் பார்ப்பேன் அப்படின்றத. அந்த வார்ம் அப் வீடியோ வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதை பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். டாடா, பை பை. இன்னொரு விஷயம், என்னோட நீங்கள் ஃபாலோ பண்ண போறீங்க அப்படின்னா கமெண்ட்ல ஐ எம் ஏ ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புங்க. பை பை.